அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் மெட்டீரியா 40 டேஸ் ஸ்டடி பிளானில் இன்றைக்கி டே 12 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி டே 12 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா ரிங் அண்ட் ஃபீல்டு தியரிலிருந்து கொஷின்ஸ் வரும். இன்றைக்கி ஈவினிங் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் போஸ்ட் பண்ணிவிடுவேன். ஸோ இது வரைக்கும் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாதவங்க இந்த 3000 ப்ராப்ளம் டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட் 10 யூனிட்ஸு, அதாவது எவ்வளோ ஸ்டடி மெட்டீரியல் படிச்சிருப்பீங்க அவ்வளோ ஸ்டடி மெட்டீரியல் கான்செப்டையும் சிங்கிள் புக்லெட்டில் நீங்கள் ஒரே டைமில் கோத்ரூ பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு புத்தகம் போதும். இதில் பார்த்தீங்கன்னா 3000 ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். சார் இந்த புத்தகத்தை பற்றி ஒரு கம்ப்ளீட் வீடியோ கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதில் என்னென்ன கண்டென்ட் போட்டிருக்கீங்க, ஸோ அந்த கொஷின்ஸ்லாம் எப்படி இருக்கும் கொஞ்சம் ஷோ பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த புத்தகத்தை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ கம்ப்ளீட்டாக அந்த ப்ராப்ளத்தை பார்த்துடலாம். ஸோ ஒவ்வொரு யூனிட்டுமே வந்து வேறு லெவலாக கொஷின்ஸை க்ரியேட் பண்ணி அடிச்சு நொறுக்கியிருப்பேன். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஷின் செஷன் வந்து ஒரு ரொம்ப டெப்த்தாக போயிட்டு அந்த கொஷின்ஸ்லாம் இப்படிலாம் கேட்கலாமா அப்படின்ற அளவுக்கு நாங்கள் கொஷின் செட்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த புக்லெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாதாரண புத்தகம் கிடையாது, உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணும். ஸோ இமீடியட்டாக அந்த புத்தகத்தை வாங்கி எவ்வளோ சப்ஜெக்ட் நாலேஜ் தெரிஞ்சிருந்தாலும் லாஸ்ட் மினிட் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஐடியா செட்டில் போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆகிடும். சார் எப்படி சார் உறுதியாக சொல்கிறீங்க போஸ்டிங் கன்ஃபார்ம்னு, நீங்கள் இந்த புத்தகத்தை சேல் பண்ணுறது தானே அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும். சத்தியமாக கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னா இந்த புத்தகத்தை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டாவே உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வர மாதிரி இருக்கும். ஸோ சப்ஜெக்ட் நம்ம படிச்சிருக்கிறோம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். ஸோ இப்போ 5 இயர்ஸ் நான் பேக் இருக்கிறேன் சார், இன்னும் கொஞ்ச நாளாக நான் படிச்சுட்டு இருந்தேன், பட் திடீர்னு இந்த டிஆர்பி எக்ஸாம் இந்த புத்தகத்தை படித்து என்னால் பாஸ் பண்ண முடியுமா? ஸோ அதுக்கான எஃபோர்ட் போடணும். இந்த புத்தகத்தில் உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை சிங்கிள் புக்லெட்டாக கொடுத்துருக்கேன். 10 யூனிட்டை ஒரு சிங்கிள் புக்லெட் கொடுத்தா எப்படி இருக்கும்? ஸோ அந்தளவுக்கு எஃபோர்ட் போட்டு இந்த புக்லெட்டை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது வந்து ஆக்சுவலாக பாருங்கள் என்ன கண்டென்ட் கூட யூஸ்ஃபுல் ஃபார் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன். ஸோ நீங்கள் வந்து இது வந்து ஃபுல் சிலபஸ்க்கு இருக்குது சாரி, லாஸ்ட் மினிட்க்கு நீங்கள் இந்த ப்ரிப்பரேஷன்ஸை நீங்கள் இந்த புத்தகத்தை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ ஒவ்வொரு டைமும் வேஸ்ட் பண்ணாமல் இந்த புத்தகத்தை கம்ப்ளீட்டாக கையில் வச்சுக்கிட்டு அடுத்த வர 25 டேஸில் நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங். ஸோ இந்த விஷயம் நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். ஓகே, இந்த ஃபஸ்ட் யூனிட் என்ன கேட்டிருக்கேன் பாருங்களேன், அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ராவில் குரூப் தியரி மட்டும் செம்ம அடி அடிச்சிருப்பேன். பாருங்கள் குரூப் தியரி எவ்வளோ கொஷின் சார் கேட்டிருக்கீங்க, இதை கொடுக்குறேன் பாருங்கள். குரூப் தியரி, ரிங் அண்ட் ஃபீல்டு தியரி, லீனியர் அல்ஜிப்ரா, ஸோ எல்லா ஏரியாவையும் வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி கேட்ட கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட இதை சொல்கிறேன். ஸோ 342 கொஸ்டின். ஸோ ஒரு ஃபஸ்ட் யூனிட் இருக்குது இல்லைங்களா, நம்ம பிஜிடிஆர்பி சிலபஸில் ஃபஸ்ட் யூனிட்டில் ஃபஸ்ட்டு குரூப் தியரி இருக்கும், அப்புறம் ரிங் அண்ட் ஃபீல்டு தியரி இருக்கும், அப்புறம் வெக்டார் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த கண்டென்ட் மொத்தத்தையும் கேட்ட கொஷின் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கொஷின்ஸ்னால் 342 கொஷின்ஸ், எதுவுமே மிஸ் ஆகாதுங்க. இதில் ஒரு ஏரியா கூட மிஸ் ஆகிருக்காது. உங்கள் சிலபஸ்லேயும் சரி, நீங்கள் படித்த மெட்டீரியலும் சரி, எப்படிடா அப்படி க்ரியேட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுதில்ல? இந்த புத்தகத்தை வாங்கி பாருங்களேன், அந்த ஃபீல் வரும். ஸோ நீங்கள் படித்த எல்லா கான்செப்ட்டுமே கொஷின்ஸாக க்ரியேட் பண்ணியிருப்பேன். ஓகே, அந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து வேறு லெவலாக இருக்கும். ஸோ இந்த இமீடியட்டாக அந்த புத்தகத்தை வாங்கிக்கிங்க. சரிங்க சார், இப்போ அல்ஜிப்ரா காட்டிட்டீங்க, ரியல் காட்டுங்க பார்ப்போம். இப்போ பாருங்கள் ரியல் காட்டுறேன், சும்மா வேறு லெவலாக இருக்கும். ரியல் கொஷின்ஸ்லாம் வந்து இந்த செகண்ட் யூனிட் ரியல் அனாலிசிஸில் பாருங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் சார், 343லேருந்து இதை பாருங்கள். எல்லாமே இந்த ஸ்டோல் வைசஸ் தேரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? செம்மையாக இருக்கும். இந்த சிசாரோ சமோபல் கான்செப்ட் யூஸ் பண்ணி ஸ்டோல் வைசஸ் தேரத்தெல்லாம் புது கான்செப்ட்டு. நீங்கள் சிஎஸ்ஆர் படிக்கிறவங்களா தயவுசெய்து இந்த புத்தகத்தை வாங்கி ப்ரிப்பரேஷனில் இருக்கிறவங்க வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 3 யூனிட் நறுக்காக படிச்சுட்டு போனால் போதும். இதில் இருக்கிற 3 யூனிட்டு அல்ஜிப்ரா, ரியல் அனாலிசிஸு, காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸு, இதை மட்டும் பார்த்தா நீங்கள் சிஎஸ்ஆர் பாஸ் பண்ணிடலாம். ஸோ அந்தளவுக்கு இந்த புத்தகத்தை ரெடி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கண்டிப்பாக சிஎஸ்ஆர் படிக்கிறவங்க ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கும். ஸோ அவங்க இந்த புத்தகத்தை எடுத்தீங்க அப்படின்னாவே சும்மா அடிச்சு நொறுக்கிட்டு போயிடலாம். அப்போ பிஜிடிஆர்பி சார் நீங்கள் லாங் டைம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க, உங்களுக்கு ஒரே டைமில் சிங்கிள் டைம் உங்களுக்கு வந்து கோத்ரூ பண்ணணும் அப்படின்னா அந்த புத்தகம் செம்மையாக இருக்கும். ஸோ 660 கொஷினாக ஸ்டாப் பண்ணிட்டேன். எங்கள் ரியல் அனாலிசிஸை எங்கள் 343ல் ஸ்டார்ட் பண்ணி 660 முடிச்சிருக்கேன். ஓகே, அப்போ எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்கேன் பாருங்கள் சார். இதில் சிலபஸில் இருக்கிற எல்லா ஏரியாவையும் கவர் பண்ணி கொடுத்துருக்கீங்களா, A to Zங்க, எந்த ஏரியாவும் மிஸ் ஆகாது. சும்மா வேறு லெவலாக இருக்கும். அடுத்து பாருங்கள் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸு 3rd யூனிட்டாக வச்சுருக்கேன். ஸோ ஒருத்தர் புக்கு ரிசீவ் பண்ணவங்க காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. இதோ பாருங்கள் 3rd யூனிட்டாக இருக்குது அந்த புத்தகம். ஓகே, ஸோ பொறுமையாக படிங்க. புத்தகத்தில் வந்து நம்ம பொறுமையாக வாங்கின அவசரத்தில் நம்ம வந்து இது சரியில்லை அப்படின்ற மாரி நம்ம மைண்ட் செட்டுக்கு இருக்கக்கூடாது. அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை படித்து பார்க்கணும். அதுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்றது பொறுமையாக கவனிச்சிங்க அப்படின்னா அந்த புத்தகத்துடைய பியூட்டி தெரியும். ஸோ இந்த புத்தகம் வந்து ஒரு சாதாரண புத்தகம் இல்லை. 10 யூனிட்டையும் சிங்கிள் செட்டாக ரெடி பண்ண முடியுமா யோசிச்சு பாருங்கள். 3000 ப்ராப்ளம் கொடுத்து மொத்தத்தையும் உள்ளடக்கிட்டேன். ஸோ அந்த 3000 ப்ராப்ளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக 110 கொஸ்டின் அடிச்சுட்டு வெளியே வந்துடுவீங்க.
உங்களால் முடியும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். இமிடியேட்டாக இந்த வீக்குள்ள இந்த புத்தகத்தை கம்ப்ளீட்டாக பை பண்ணிவிடுங்க. வச்சுட்டு டெஸ்ட் அடிச்சு பாருங்கள். சார் இந்த புத்தகத்தை எத்தனை நாள் சார் ரெடி பண்ணீங்க? கரெக்டாக 36 ஹவர்ஸுங்க. கண்டினியூஸாக உட்காந்தேன். ஸோ டே நைட்டு டே 6 மார்னிங் ஸ்டார்ட் பண்ணேன். அடுத்து டே நைட் போட்டு அடுத்து 6 முடித்தேன். ஸோ இப்போ என்னாலே ஒரு புத்தகத்தை 36 ஹவரில் ரெடி பண்ண முடியுதுன்னா, அந்த 36 ஹவரில் ரெடி பண்ண புத்தகத்தை நீங்கள் எவ்வளோ நேரத்தில் படித்து முடிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அசால்ட்டாக படிச்சுட்டு போயிட்டே இருந்துடலாம். சார் காம்ப்ளெக்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் காட்டுங்க சார். இதோ பாருங்கள். ஸோ எல்லாமே நெருக்காக இருக்குங்க. இந்த புத்தகத்தை தாண்டி கொஷின்ஸ் வராது. ஸோ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எந்த நிழலும் தரையை தொடாமல் இருந்ததில்லை, எந்த கேள்வியும் இந்த புத்தகத்தை மீறி கேட்பதில்லை. உடனே கேட்டுறாதீங்க, சார் தஞ்சாவூர் கோபுரம் தரையை தொடல சார் அதனுடைய நிழல் அப்படின்னு சொல்கிறாதீங்க. ஸோ நான் வந்து ஒரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ இந்த புத்தகத்துலேருந்து இம்மீடியட்டாக எல்லா கொஷின்ஸுமே வந்துடுங்க. அடுத்து எங்கே முடிச்சிருக்கேன் அப்படின்னா, இதுக்கு அடுத்த யூனிட் டோபாலஜி வந்துடும். ஸோ 984வது கொஸ்டின் 660லேருந்து 984 என்ன பண்ணுறேன், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸை முடிக்கிறேன். அடுத்து டோபாலஜி கொடுக்குறேங்க. ஸோ டோபாலஜி பாருங்களேன், செம்மையாக இருக்கும் கொஷின்ஸு. டோபாலஜினா என்ன அப்படின்னு இதில் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ நீங்கள் மங்கர்ஸை மொத்தத்தையும் கொஷினாக மாற்றினா எப்படி இருக்கும், மங்கர்ஸ் டோபாலஜியை பிஜிடிஆர்பி சிலபஸுக்கு கொஷினாக மாற்றினா எப்படி இருக்கும், அப்படி இருக்குங்க இந்த கண்டென்ட்டு. A to Z அடிச்சு நொறுக்கியிருப்பேன். ஸோ எந்த ஏரியாவையும் மிஸ் ஆகிருக்காது, பார்த்துக்குங்க. 1193 கொஷின் வரைக்கும் எங்கே முடிச்சிருக்கேன், 985 முடிச்சு 1193 வரைக்கும் முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் 1194 ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ கொஸ்டின் கவுண்டிங் பாருங்கள் எந்த லெவலில். சிங்கிள் புக்லெட்டில் உங்களுக்கு மொத்த சப்ஜெக்டையும் முடிச்சிட்டேன். நீங்கள் இது லாஸ்ட் டைமில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் போதும். சும்மா அப்படியே இப்படி பார்த்துக்கிட்டு நீங்கள் சப்ஜெக்ட் நல்லா தெரிஞ்சவங்க ஒரு 1 ஹவரில் அந்த புத்தகத்தை திருப்பிடலாம். அப்படியே உட்காந்திங்கன்னா சார் நான் ஓகே அதெல்லாம் கேட்டிருக்காரு கரெக்டாக பாருங்கள். நாம் ஆப்ரேட்டர் டிஃப்ரெண்ட் நாம்ஸை அடித்து நொறுக்கியிருப்பேன். என்னென்ன நாம்ஸ் வேணும் உங்களுக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ ஒன் நாமு, இன்ஃபினிட் நாமு, சுப் நாமு, எல்லாத்தையும் ஃப்ரபனியஸ் நாமு. ஸோ நாம் வேல்யூ ரிலேட்டடாக எந்த கொஷின் இருந்தாலும் மிஸ் ஆகாது. ஓகே. ஸோ இவ்வளோ கொஷின் சார் இருக்குது. இப்போ பாருங்கள், 1457 கொஷின் வரைக்கும் கேட்டிருக்கேன். ஸோ ஃபங்க்ஷன் அனாலிசிஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அண்ட் நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்த கொஸ்டின்ஸ் இதெல்லாம். இது இல்லாமல் டெஸ்ட் பேட்ச் கொஷின் நிறையா கொடுக்குறேங்க. டெஸ்ட் பேட்சில் நீங்கள் வந்து எவ்வளோ கொஷின்ஸை ரிசீவ் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு ஒவ்வொன்றுமே வந்து வேறு லெவலாக இருக்கும். டெஸ்ட் பேட்ச் கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படா அது கிரியேட் ஆனது அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் படித்தது எல்லாமே கொஷின்ஸாக இருக்கும். அப்போ பார்த்துக்குங்க, நீங்கள் எதை படித்தாலும் அது கொஷினாக இருந்தால் எப்படி இருக்கும், அதுதாங்க இந்த புத்தகம். ஓகே. உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும், அப்பா சாமி எப்படா அந்த புத்தகம் கிடைச்சது, நம்மளுக்கு இது போதும் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்களேன், இதோ எங்கே முடிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த ரங்கேகுத்தா மெத்தட், செகண்ட் ஆர்டர் மெத்தட், ஃபோர்த் ஆர்டர் மெத்தட், நியூட்டன் ராப்சன் மெத்தட், பைசெக்ஷன் மெத்தட் எல்லாமே இங்கே காஸ் எலிமினேஷன், காஸ் ஷேடில் அதுக்கான இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் ஆர்குமெண்ட் மொத்தத்தையும் முடித்தேன். 1792 கொஸ்டின்ஸ் வரைக்கும் முடிச்சிருக்கேன். சார் நீங்கள் எல்லா புக்கையும் ரெஃபர் பண்ணிங்களா சார்? ஸோ எனக்கு ரெஃபரன்ஸ்ன்றதே தேவை கிடையாதுங்க. எல்லா ஏரியாவும் கவர் பண்ணிடுவேன். பட் எடுத்துக்கிட்டேன், நீங்கள் என்னெல்லாம் புக்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த புக்கோட கொஷின்ஸ்லாம் இதில் புக்கில் இருக்கும். ஓகே. 1458 1792 வரைக்கும் கொஷின்ஸ் கேட்டிருக்கேன். அப்போ இது வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அண்ட் நியூமெரிக்கல் மெத்தட்ஸ். அடுத்து டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்பேஸ் கர்வு, ஜியோடிசிக்ஸ்லாம் போட்டு செம்ம காட்டியிருப்போம் பாருங்கள். உங்களுக்கு எல்லா ஏரியாவையும் தெரியும். ஸோ எந்த நேம்டு திறமும் உங்களுக்கு வந்து மிஸ் ஆகாதுங்க. ஸோ என்ன டார்சன் வேணும், டார்சனுடைய ஃபார்ம்லாம் வேணுமா, கர்வேச்சருடைய ஃபார்ம்லாம் வேணுமா, ஸோ உங்களுக்கு என்ன தேவை A to Z சும்மா வேறு லெவலாக இருக்கும். ஸோ இது காசியன் கர்வேச்சரு, மீன் கர்வேச்சரு எல்லாத்தையுமே போட்டு செம்ம காட்டியிருப்பேன் அந்த கொஸ்டின் செட்டிங்கில். ஸோ இமீடியட்டாக அந்த புத்தகத்தை வந்து வாங்கிக்கோங்க, டிலே பண்ணாதீங்க. எது வரைக்கும் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன் பாருங்களேன். டெவலப்பர் சர்ஃபேஸு, செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்மு, ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஃபார்மு, ஸோ எல்லாமே கேட்டாச்சு. எதுங்க ஒன்றுமே இதுலேருந்து எந்த கொஸ்டினும் இல்லை சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்ற அளவுக்குலாம் இதில் வேறு லெவலாக க்ரியேட் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். ஸோ பிடி பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அண்டு ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இதில் வந்து பிடி கொஷின்ஸு எல்லாத்தையும் கேட்டிருப்பாங்க. எவ்வளோ கொஷின் 2095 கொஷினாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஸோ சாதாரணமாக சொல்லிட முடியாது. இந்த புத்தகம் வந்து ஒரு பிரியாணி சாப்பிட்ற மாதிரி. ஸோ ஒரு ஃபுல் பிரியாணி சாப்பிட்டு இருந்தால் உங்களுக்கு எப்படி ஃபீல் வரும், அந்தளவுக்கு இருக்குங்க அந்த புத்தகம். என்னங்க சார் சாப்பாடு கூட இவ்வளோ ஒர்க்கை நீங்கள் அங்கே போய் கொண்டு போயிட்டீங்களே சார்? இல்லை, இது அந்தளவுக்கு நீங்கள் காலையில் உட்காந்து இந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, ஐயோ இந்த புத்தகத்தை படித்து முடிச்சிடலாமே, டெய்லியும் படித்து முடிச்சிடலாமே, 10 days கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணால் எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம் போலே அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். கண்டிப்பாக வரும். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், ஆப்ரேஷன் ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் 2323 ஸோ இது எல்லா ஏரியாவையும்
ப்ராப்பர்ட்டிஸு, டுவல் சிம்ப்ளெக்ஸு, அதுக்கப்புறம் இந்த கியூயிங் தியரி என்னென்ன ஃபார்முலாங்க வேணும், உங்களுக்கு என்ன ஃபார்முலா வேணும் கியூயிங் தியரியில் சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ எல்லா A to Z எல்லா ஃபார்முலாவும் இருக்குங்க. ஸோ ஒரு ஃபார்முலா மிஸ் ஆகிருக்காது. ஓகே, ஸோ இது எங்கே முடிக்கிறேன் அப்படின்னா ப்ராபபிலிட்டி யூனிட்டோட, அதாவது 2559 கொஷினாக முடிச்சிடுறேன். எதை? ஆப்ரேஷன் ரிசர்ச் OR யூனிட்டை. அடுத்து ப்ராபபிலிட்டி தியரி ஸ்டார்ட் ஆகுதுங்க. ப்ராபபிலிட்டி தியரி பாருங்களா எப்படி இருக்குது பாருங்கள். ப்ராபபிலிட்டி தியரி சம்மல்ல. ஸோ ப்ராபபிலிட்டி தியரிலேருந்து அப்படியே எல்லா கொஷின்ஸும் நறுக்காக முடித்து லாஸ்ட்டாக ப்ராபபிலிட்டி தியரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிக்ஸாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். இதை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பேன்னா சிலபஸோடைய ஓவர்வியூ கொடுத்துருப்பேன். இதோ பாருங்கள், லாஸ்ட்டில் ஒரு சிலபஸுக்கு கம்ப்ளீட்டாக அந்த 110 கொஷினை ஃபைனலாக இதை படிச்சுட்டு இது நீங்கள் சால்வ் பண்ணணும். ஃபைனலாக ஓவர்வியூவாக ஃபுல் சிலபஸ் போட்டு ஒரு காட்டு 2820 ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ கொஷின்ஸ் பாருங்களேன், 3001 வரைக்கும். ஸோ A to Z நறுக்காக எடுத்து ஃபுல் சிலபஸ் ஓவர்வியூவாக கொடுத்து ஒரு சப்ஜெக்டை கரெக்டாக க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த புத்தகம் உங்களுக்கு இருந்தால் ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, இது அப்படியே உங்க கூட வேறு லெவலாக இருக்கும். ஸோ இந்த புத்தகத்தை இமீடியட்டாக வாங்கிடுங்க. இந்த புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருங்க. இந்த புத்தகத்தை நம்பி போங்க. கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். 100% இந்த கண்டென்ட்லேருந்து கொஷின்ஸ் கண்டிப்பாக வந்துடும். டெய்லி நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்த்து விட்டுருவேன். ஸோ இமீடியட்டாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் கொஷின்ஸ் அதில் வேறு லெவலாக டெய்லி உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சு டெய்லி உங்களை அப்டேட்டில் வச்சு ஆன்லைன்லேயே வச்சுட்டு சிலபஸை முடிக்கிறோம். 10 நாளுங்க. PGTRB எக்ஸாம் சொல்லி அடித்தா 10 நாள். நீங்கள் அந்தளவுக்கு எஃபோர்ட் போடணும். ஒரு நாளைக்கு மினிமம் 8 ஹவர்ஸ் படிச்சிங்கன்னா 10 நாள் முடிச்சிடலாம். இல்லை சார் என்னால் 6 ஹவர்ஸ் படிக்க முடியும் அப்படின்னா 20 நாள். இல்லை சார் 3 ஹவர்ஸு 5 ஹவர்ஸ் படிப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக 30 நாள் டைம் எஃபோர்ட் போடணும். ஓகே, ஸோ நிறையா ஒர்க் இருக்குது, நிறையா பணிச்சுமை இருக்குது, அதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் படித்தாகணும். எனக்கு புரியுது. அது இல்லாமல் நிறைய மன உளைச்சல், அந்த மன உளைச்சல்லாம் தாண்டி நம்ம ஒரு எக்ஸாம் படித்து பாஸ் பண்ணணும் அப்படின்னா அது அதுக்கான பலன் நம்ம கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ தயவுசெய்து இமிடியேட்டாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. எக்ஸாம் நல்லா ஃபேஸ் பண்ணுவோம். மேத்தமெட்டிக்ஸில் நம்ம எந்த ஏரியாவும் தெரிஞ்சிக்காமல் போக மாட்டோம். எல்லா ஏரியாவையும் நறுக்காக தெரிஞ்சுட்டு போக போகிறோம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ தாங்க இந்த புத்தகத்துடைய ஐடியாஸ். ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ இமீடியட்டாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.